அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 இணைந்திருங்கள். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் நேயர்கள் கேட்க இருப்பது கண்ணம்மாவும் காமாட்சியும் நிகழ்ச்சி. காமாட்சி, காமாட்சி, என்ன இவ்வளோ ஆர்வமாக ஃபோனுக்குள்ளே அப்படியே நுழைஞ்சு மூழ்கி போய் கிடக்குறீங்க? என்னதான் இருக்குது அந்த ஃபோனில்? வாங்க கண்ணம்மா, வாங்க கண்ணம்மா. அது ஒன்றும் இல்லை கண்ணம்மா, என் ஃபோனில் ஒரு பாஸ்வேர்டை மறந்துட்டேன். அதை தான் இவ்வளோ நேரம் யோசித்து ஒவ்வொரு பாஸ்வேர்டாக போட்டுக்கிட்டு இருந்தேனா, இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் காமாட்சி. பாஸ்வேர்டுன்னு சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. நேற்று கூட நான் நிறைய சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பார்த்தேன். இந்த பாஸ்வேர்டுக்குனே ஒரு டே கூட, ஒரு சிறப்பு நாள் கூட வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது மே மாதத்தோட முதல் வாரத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு பாஸ்வேர்ட் டேயாக கொண்டாடுறாங்க. அட, என்ன கண்ணம்மா சொல்கிறீங்க? பாஸ்வேர்டுக்கெலாம் ஒரு டே இருக்கா? நான் இப்போ என்ன தெரியுமா பண்ணேன்? என் ஃபோனில் இருந்த பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரு பாஸ்வேர்டு கூட நம்ம மைண்டில் இருக்க மாட்டேங்குது கண்ணம்மா. அது சரி, இந்த பாஸ்வேர்டு என்ன அவ்வளோ முக்கியமா என்ன? நீங்கள் சொல்கிறது சரிதான் காமாட்சி. இப்போ எதுக்கு எடுத்தாலும் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு எனக்கும் தான் பெரிய குழப்பமாக இருக்குது. இதில் வேற பாஸ்வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஃபோனாக இருந்தாலும், ஏடிஎம்மாக இருந்தாலும், எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும். நீங்கள் கூட அன்னைக்கு எங்கேயோ வெளியில் போயிட்டீங்க. நம்ம ரேடியோவை ஆன் பண்ணுறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஆன் பண்ணோன்னே எனக்கு பாஸ்வேர்டு சுத்தமாக மறந்து போச்சு. ரேடியோவோட சிஸ்டத்தில் உள்ள பாஸ்வேர்டே மறந்துட்டமேனு எனக்கு ரொம்ப குழப்பமாயிருச்சு. அப்புறம் ஏதேதோ ஞாபகப்படுத்தி பார்த்து போட்டுட்டேன் ஒரு வழியாக. இல்லைன்னா உங்களை தான் கூப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பாஸ்வேர்டு வந்து இப்போ நம்ம வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத முக்கியமான ஒரு வார்த்தை ஆகிப்போச்சு. இதுக்கான தமிழ் வார்த்தை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் கண்ணம்மா. 10ஆம் வகுப்பு படிக்கும்போது பொதுத் தேர்வில் கூட இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. பாஸ்வேர்டுனா கடவுச்சொல் தானே? அது சரி கண்ணம்மா, இந்த பாஸ்வேர்டை எப்போ யார் ஆரம்பிச்சிருப்பா? நீங்கள் சரியாக சொன்னீங்க காமாட்சி. இந்த கடவுச்சொல் அப்படிங்கிற வார்த்தை ஒரு அழகான தமிழ் வார்த்தை. பாஸ்வேர்டு அல்லது இந்த கடவுச்சொல் அப்படிங்கிறது எப்போ எங்கே தொடங்குச்சு அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்ச முதல் பாஸ்வேர்டு நம்ம அந்த காலத்தில் பார்த்த அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்தில் அண்டா காகசம் அபூ காகசும் திறந்துடு சீசே அப்படின்னு சொல்லுவார், பார்த்துருக்கீங்களா? அந்த பாஸ்வேர்டு தான் எனக்கு தெரிஞ்ச முதல் கடவுச்சொல் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த பாஸ்வேர்டு பற்றி நம்ம பேசுகிறத விட நமக்கான சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்காக நான் ஒரு சிறப்பு விருந்தினரை கூப்பிட்டுருக்கேன். தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றக்கூடிய திரு ஜஸ்டின் ஆரோக்கியராஜ் அவர்கள் தான் வந்து இன்னைக்கு நம்ம கூட ஒரு கலந்துரையாடலுக்கு வரப்போகிறாங்க. அவங்கக்கிட்ட நம்மளோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கலாம் காமாட்சி. கண்ணம்மா, ரொம்ப நன்றி. நானும் நிறைய கேள்விகள் எல்லாம் அவர்கிட்ட கேட்கணும். நேயர்கள் எல்லாரும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேளுங்க. வணக்கம் திரு ஜஸ்டின். வணக்கம் அக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். எங்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியிலிருந்து எங்களுக்கு இந்த கடவுச்சொல், அதாவது பாஸ்வேர்டு, இத பத்தி சில சந்தேகங்கள் இருக்கு. இந்த சந்தேகங்கள் வந்து ஒரு சாதாரணமாவே பொதுமக்கள் எல்லாருக்குமே, உங்களை மாதிரி மென்பொருள் இந்த மாதிரி தகவல் தொழில்நுட்பத்துல அதிகமா புழங்காத பொதுமக்களுக்கும் எல்லாருக்குமே இந்த சந்தேகங்கள் இருக்குல்ல. அதனால இத ஒரு நிகழ்ச்சியாவே நம்ம பேசிடலாம், ஒரு கலந்துரையாடலாம் அப்படின்னு நானும் காமாட்சி முடிவு பண்ணோம். கண்டிப்பாங்கக்கா. இந்த நிகழ்ச்சிக்கு எங்க சமுதாய வானொலி சார்பா உங்களை வரவேற்கிறோம் ஜஸ்டின். நன்றிங்கக்கா. இப்போ முதலாவதா இந்த பாஸ்வேர்டு கடவுச்சொல் அப்படிங்கிறது எங்க எப்போ முதல்ல தொடங்கப்பட்டது? நாங்க கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம், பாஸ்வேர்டுனா முதல்ல எங்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பேசும்போது நாங்க அலிபாபா 40 திருடர்கள் படத்தை பத்தி ஞாபகம் வந்துச்சு. அதுல போய் அந்த குகைக்கு முன்னாடி நின்று அண்டா காகசம் சொல்லுவார்ல, அது மாதிரிதான் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நாங்க வந்து ஒவ்வொரு ஆப்லயும் போன்லயும் போய் ஆன் பண்ணிட்டு அந்த பாஸ்வேர்டை சொல்றதுக்குள்ளயும் அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து மறந்து போயிருவார் பாருங்க பாதியில. அந்த கதையில தான் நிக்கிறோம் நாங்க. ஆமா, இல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்டு எப்ப தோன்றி இருக்கும், அதாவது டிஜிட்டல் வேர்ல்டுக்கு முன்னாடி எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி திரைப்படங்கள்லயோ இல்ல நமக்கு சொல்லப்பட்ட கதைகள்லயோ வந்துட்டு தான் நம்ம அதை கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். நீங்க சொன்னது கண்டிப்பா அது வந்து டிப்பிக்கலா ஒரு பாஸ்வேர்டுக்கான அது ஒரு உதாரணம் தான். அந்த அட்டகாகசம்ங்கிறது வந்து அதே தான். பாஸ்வேர்டை நீங்க தப்பா சொன்னீங்கன்னா மாட்டிக்க வேண்டியதுதான். அது வந்து மிக சரியான உதாரணம். நம்ம அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டடா ஏதாவது ஒரு உதாரணம் இருக்கா எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள்ல வந்து ஒரு கதை இருக்கு. பைபிள் கதை, நானே அதை இன்னைக்கு தான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷிபோலத் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா உலக அளவுல அது ஒரு ஃபெமிலியரான ஒரு டெஸ்ட். ஷிபோலத் டெஸ்ட் அது என்ன அப்படின்னீங்கன்னா ஒருத்தரோட லாயல்ட்டி அல்லது ஒரு ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட். நீங்க அது தேடி பாத்தீங்கன்னா அதை பத்தி இன்னும் கூடுதல் தகவல் கிடைக்கும். அது சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பைபிள் கதைப்படி பாத்தீங்கன்னா ஒரு மன்னன் வந்து இன்னொருத்தரோட போர் புரியுறான். போர் புரிஞ்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. குறுக்க வந்து இந்த ஜோர்டான் நதி இருக்கு இல்லைங்க, இது அரேபியால, இதுவும் அலிபாபா கதை மாதிரி அரேபியால நடக்கிறதா. அந்த ஆத்துக்கிட்ட போயிட்டு அங்க இருந்து அந்த மற்ற அந்த தோத்து போன நாட்டோட துருப்புகள் அவங்க வந்துட்டு இவங்களோட கலந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஆற்றங்கரையில எல்லாத்தையும் மறிச்சு நீ எந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த தோற்று போன நாட்டு பேரை சொல்லாம இவங்களுடைய நாட்டு பேரையே சொல்லி உள்ள வர்றதுக்கு பார்க்கும்போது அப்படியா அப்படின்னா ஷிபோலத் அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்ன இதுல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஷிபோலத்னு சொன்னவங்களை எல்லாம் கிராஸ் பண்ண விட்டுருவாங்க ரிவரை. அந்த குறிப்பா அந்த தோத்து போன நாட்டுல இருக்கிறவங்களுக்கு என்னன்னா இந்த உச்சரிப்பு வந்து அந்த ஷி அப்படிங்கிறது வராது, அந்த ஷி வராது. அவங்க சிபோலத் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சிபோலத்னு சொன்னவங்களை பூரா அவங்க வேற நாட்டுக்கு மற்ற தோற்று போன நாட்டோட ஆளு கணிச்சுட்டு அப்படியே தலையை அறுத்து ஆத்துல தூக்கி போட்டுருவாங்க. அது மாதிரி அந்த கட்டத்துல மட்டும் 42,000 பேர் சோல்ஜர்ஸ் அவங்க கொன்னதா வந்து இந்த கதையில வந்து சொல்லப்படுது. சோ திறந்தது சீசேன்னு அலிபாபா கதையில அந்த மாதிரி ஷிபோலத்னு சொல்லாதவங்களை வந்து சோ வேற நாட்டு சிபோலத்னு அந்த உச்சரிப்பு தவறா சொல்றவங்க எல்லாம் வேற நாட்டுக்காரங்க அல்ல எதிரி நாட்டோட படை வீரர்கள் சொல்லி கண்டுபிடிச்சு அது மாதிரி மொத்தம் 42,000 பேரை வந்து அவங்க கொண்டு அந்த ஆற்றுல வீசிருக்காங்க. சோ இது வந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் அந்த இந்த மாதிரி ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறது டெஸ்ட் பேரே ஷிபோலத் டெஸ்ட். இன்னைக்கு உலக அளவுல அது சில இடங்கள்ல அதை இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபெமிலியரா பயன்படுத்திட்டு இருக்காங்க. சோ நமக்கு வரலாற்றுப்படி அல்லது இந்த மாதிரி கதைகளின்படி பாத்தீங்கன்னா அலிபாபா கதையிலையும் இந்த பைபிள்ல வர்ற 2 கதைகளும் வந்து பாஸ்வேர்டு எப்படி இருந்திருக்கலாம் தோன்றிருக்கலாங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். என்ன அளவுல கேட்டீங்கன்னா அநேகமா 2வது மனுஷன்ல இருந்து 3வது மனுஷன் உருவான காலத்திலேயே எப்ப பக்கத்துல இருக்கிற மேல நம்பிக்கை இல்லாமையோ அல்லது தன்னுடைய பொருளை வந்து பாதுகாத்துக்கணுங்கிற உணர்வு அவனுக்கு தேவை எப்ப ஏற்பட்டதோ அப்பயே இது மாதிரியான நம்ம பூட்டு போடுற மாதிரி தான், வீட்டுக்கு பூட்டு போடுறோம் இல்லைங்களா, அதுவே லாக் தானே. ஆமா, அது மாதிரியான விஷயங்கள் மனுஷன் தோன்றின காலத்துல இருந்தே இது இருந்திருக்குங்கக்கா. வேற வேற ஃபார்மட்ல வேற வேற பட் டெக்னிக்கலா கேட்டீங்கன்னா நீங்க கேட்டதுக்கு சரியான ஆன்சர் ரொம்ப நேரம் பேசிட்டோம். சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது 1961 வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த கம்ப்யூட்டர், அதாவது இப்ப இருக்கிற மாதிரியான கையடக்கமான கம்ப்யூட்டர்ல அப்ப எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் ஒரு ரூம் சைஸ்ல இருக்கும். அந்த மாதிரியான அமெரிக்காவோட MIT-ல வந்து அந்த கம்ப்யூட்டரை இது பண்ணிருக்காங்க அவங்களுடைய ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்றதுக்கு. ஸோ அப்போ வந்துட்டு அதுல வந்து அவங்களுடைய தனிப்பட்ட ஆட்களுடைய அவங்களுடைய கோப்புகள் இதுகளெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக பெர்னாண்டோ கார்பட்டோங்கிறவர் தான் 1960s முதல்ல இந்த பாஸ்வேர்டுங்கிறத டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள கொண்டாடுறாரு. ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு டிஜிட்டல் வேர்ல்டுல முதல்ல பாஸ்வேர்டு எப்ப உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1960கள். பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளையும் சேர்த்து சொன்னீங்க, கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பாஸ்வேர்டுக்காக ஒரு நாள் அப்படின்றத வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி படிச்சேன். உங்களை மாதிரி மென்பொருள் துறையில இருக்கிறவங்க இத வந்து சிறப்பா ஏதாவது இது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஏதாவது ஐடியா இருக்குதா? பாஸ்வேர்டு திருநாள்னு இல்ல, அது காதலர் தினமா இருக்கட்டும், மகளிர் தினமா இருக்கட்டும், அன்னையர் தினமா இருக்கட்டும், எல்லா தினங்களுமே வந்து எல்லா நாளுமே நம்ம எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டிய கட்டாயத்துலதான் இருக்கும். பட் அது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகத்தான். கைகளும் உலக கைகளும் தினம்னு கூட ஒண்ணு இருக்கு, நினைக்க கை கழுவியே ஆகணும். பட் அப்படி கூட ஒரு தினம் இருக்கு. என்னன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல அதை பத்தி ஒரு பெரிய விழிப்புணர்வை உலக அளவுல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக கொண்டாடுறது தானே தவிர அன்னைக்கு தான் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு பர்டிகுலரா எதுவும் இல்லை. அது இப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு நாள் இருக்க போய் தான் நம்ம இதை பேசுறோம் இல்லைங்களா? ஆமா, கண்டிப்பா ஒரு கவன ஈர்ப்பு மாதிரி இல்லையா? கண்டிப்பா. இப்போ இந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிறது அந்த கடவுச்சொல் வந்து எந்த இடங்கள்ல எல்லாம் கம்ப்யூட்டர்ல மட்டும் இல்லாம இப்ப மொபைல்ல யூஸ் பண்றோம், சில இடங்கள்ல லாக்கர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? அது மாதிரி எங்க எல்லாம் பாஸ்வேர்டு வந்து பயன்படுத்தப்படுது? ஆமாக்கா, குறிப்பா வந்து இது காலகட்டம் மாறிடுச்சு, தொழில்நுட்ப காலகட்டத்துல இருக்கோம், ஒரு விஞ்ஞான கருவிகளோட பயன்பாடு அதிகமா இருக்கிற காலகட்டத்துல இருக்கிறனால இந்த பாஸ்வேர்டு வந்து ஏறக்குறைய எல்லா இடங்கள்லயும் நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்குங்க. நீங்க சொன்ன மாதிரி அது மொபைல் போனா இருக்கட்டும், அதுல இருக்கிற ஒவ்வொரு அப்ளிகேஷனா இருக்கட்டும்,
இது வந்து தனிப்பட்ட முறையில நம்ம பயன்பாட்டுல பயன்படுத்துறது ஒரு மொபைலோ அதுக்குள்ள இருக்கிற அப்ளிகேஷனோ அதுக்குள்ள நம்ம பயன்படுத்துறோம். அது தவிர வெளியில அலுவல் வேலைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நிறுவனத்துல பணிபுரிகிறோம்னா அதோட மெயின் கேட்லயே நீங்க பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு சொல்ல தேவையில்ல, பட் கார்டு இருக்கு இல்லைங்களா, நம்ம ஒரு ஸ்வைப் கார்டு யூஸ் பண்றோம் அப்படின்னாலே அதுவே வந்து ஒரு பாஸ்வேர்டு தான். அப்கோர்ஸ் அது இன்பில்ட்டா இருக்க போகுது. மற்றபடி அதுவும் ஒரு இதுதான். சோசியல் மீடியாஸ் இருக்கு, இன்னைக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, நம்ம அது எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறோம். அதை தாண்டி நம்ம பர்சனலா நம்மளுடைய வங்கி கணக்குகள், அதோடைய ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, குறிப்பா வந்து நம்ம அந்த வங்கி சார்ந்த விஷயங்கள்ல, ஏன்னா அது பணம் சார்ந்து இருக்கிறதுனால குறிப்பா வந்து அந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம வந்து இப்போ என்ன மாதிரியான பாஸ்வேர்ட்ஸ்லாம் பயன்படுத்தலாம்னா, சும்மா நார்மலா வந்துட்டு இப்போ ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் டே வச்சிருப்பாங்க, அப்புறம் டேட் ஆஃப் பர்த் வச்சிருப்பாங்க, இதெல்லாம் வந்துட்டு நமக்கு செக்யூரிட்டி தானா? கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அக்காவே இருக்காங்க, அக்காவுடைய திருமண நாளை வந்து அவங்க பாஸ்வேர்டா வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கல்யாணத்துக்கு போயிருந்தாலோ பக்கத்து வீட்டுக்காரரா இருந்தாலோ உங்களுக்கு அந்த தேதி கட்டாயம் தெரியும் இல்லையா? அதோட ஒரு மனித உளவியல் படி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து முதல்ல வந்து அவங்களுடைய இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீங்க என்ன மாதிரி பாஸ்வேர்டு வைக்கிறீங்கன்றதுக்கு உலக அளவுல ஒரு சர்வேல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த காமனா சில விஷயங்கள் இருக்கு. பாஸ்வேர்டு வைங்கன்னு 1 2 3 4 5 6 6 டிஜிட் வேணும்னா 1ல இருந்து 6 வரைக்கும் டைப் பண்ணி, இல்லாட்டி ABCDEF அல்லது கீபோர்டு யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த அந்த வரிசையில இருக்கிறவள் ASDFGH அந்த மாதிரி அதிகமா பயன்படுத்துறாங்க. இது ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னாலே 50% பேருக்கு இந்த மாதிரி ஒரு லேமேன், ஒரு சாதாரண மனிதர்கள் வந்து பாத்தீங்க அதை வந்து பாஸ்வேர்டை வந்து தன்னுடைய டேட்டாவையோ மற்ற எதுலையும் பாதுகாக்கணுங்கிற தாண்டி அது ஒரு வேலைன்னு நினைச்சுக்கிட்டு அதை பாஸ்வேர்டை செட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் அது ஒரு கடமையாகவும் அவங்க நினைச்சுக்கிறனாலதான், அவங்களுடைய டேட்டாவோடைய முக்கியத்துவம் தெரியாதனாலதான் அது வந்து அந்த மாதிரி சாதாரண பாஸ்வேர்டு வைக்கிறாங்க. எதெல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்மளுடைய பெயர்கள்ல பாதி பேர், இப்ப என்னுடைய முழு பேர் ஜஸ்டின் ஆரைக்கராஜ்னா ஜஸ்டின் மட்டும் வைக்கிறதோ, ஆரைக்கராஜன் வைக்கிறதோ, ராஜின் வைக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம், ஏன்னா அதெல்லாம் ஈஸியா வந்து மற்றவங்களால கெஸ் பண்ணப்படும். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு திருமண நாள், பிறந்த நாள், சொந்த ஊர், பின்கோடு அல்லது இந்த மாதிரி 1 2 3 4 இது எதுவுமே வந்து கட்டாயமா வைக்க கூடாது. அதோட இந்த பாஸ்வேர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு எளிமையான பாஸ்வேர்டு அல்லது சற்று கடினமானது அல்லது மிக கடினமான பாஸ்வேர்டுன்னு. நம்ம எப்பவுமே அந்த ஸ்ட்ராங் பாஸ்வேர்டுன்றது மிக கடினமான பாஸ்வேர்டை தேர்ந்தெடுக்கிறதா நம்மளுடைய டேட்டாவுக்கும், அது பொருள் சார்ந்ததோ அது பணம் சார்ந்ததோ எதுக்கா இருந்தாலும் பாதுகாக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஈஸியா, யாரு வேணாலும் ஈஸியா கெஸ் பண்ற மாதிரியான பாஸ்வேர்ட்ஸ் கண்டிப்பா வைக்கக்கூடாது. இப்போ இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ்வேர்டுன்னு சொன்னீங்கல்லண்ணா, ஆமா, அப்படின்னா என்ன மாதிரியான பாஸ்வேர்ட்ஸ்? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க உங்களுடைய பேர் காமாட்சின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க காமாட்சி அப்படிங்கிறது உங்களுடைய பேரு எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு எளிமையான ஒரு ஒன் வேர்ட். காமாட்சி அப்படின்றது ஒரு காமன் நேம். ஊர்ல 10 காமாட்சி இருப்பாங்க, யாரு வேணாலும் இன்னொரு காமாட்சி வந்து தற்செயலா இந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணா கூட லாகின் ஆயிடும். அந்த மாதிரியான ஒரு இப்ப காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாஸ்வேர்டுகள், இந்த கடவுச்சொற்கள் வந்து எப்பவும் வந்து ஒரே ஒரு வார்த்தையாக தான் இருக்கும். அந்த வார்த்தை வந்து இப்ப நம்ம தினசரியில பயன்படுத்துற ஒரு வார்த்தையா என்ன சொல்றது, தமிழ்நாடு, தமிழ், காமாட்சி, கண்ணம்மா அப்படின்னு ஒரு பேரா ஒத்தை வார்த்தையா இல்லாம அது ஒரு சில வார்த்தைகள். இப்ப நம்ம குறிப்பா நம்ம இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்ட்ல ஆங்கிலம் தான் பாஸ்வேர்டா பயன்படுத்துறதுனால அது அந்த வார்த்தையில சொல்லணும்னா ஆல்பபெட்டிக்கல், நம்பர், அப்புறம் சிம்பிள்ஸ், இது எல்லாத்தையும் கலந்து ஒரு பாஸ்வேர்டை உருவாக்குறது. இப்ப எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ்வேர்டுங்கிறது அது ஆல்பா நியூமரிக்கும் பாங்க. ஆல்பபெட்டிக்கல் இருக்கும், நியூமரிக் இருக்கும், அதுல கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுவாங்க, சிம்பிள்ஸும் சேர்த்து யூஸ் பண்ணீங்கன்னா அது டெஃபினட்டா அது வந்து ஒரு 8 எழுத்துக்களுக்கு மேல இருக்கும் போது அது நிச்சயமா வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ்வேர்டா இருக்கும். அதுக்கு உதாரணம் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம சொன்னோம்னா அதே பேட்டர்னை இப்ப கேட்கிற நேயர்கள் வந்து அதே பேட்டர்னை வைப்பாங்க. அதனால நம்ம எந்த ஒரு உதாரணமும் நமக்கு சொல்ல தேவையில்லை. சொல்றது என்னன்னா, குறைந்தபட்சம் ஒரு 8 எழுத்துக்களாவது இருக்கணும், அதுல ஒரே ஒரு கேபிட்டல் லெட்டராவது இருக்கணும், அதுல ஒரே ஒரு நம்பராவது கண்டிப்பா இருக்கணும், அல்லது கூடுதலா வந்து அதனோட ஏதாவது ஒரு சிம்பிள்ஸ், இப்ப நம்ம இந்த @ன்னு சொல்லுவோம், ஹேஷ் சிம்பிள் சொல்லுவோம், ஒரு ஸ்டார், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, தனிப்பு கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல, மொபைல் கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் சேர்த்து கலந்து வைக்கும் போது நிச்சயமா யாரும் வந்து அதை எளிதா வந்து அதை பாஸ்வேர்டை உங்களுக்கு இருந்து கண்டுபிடிக்க முடியாது, கெஸ் பண்ண முடியும். நீங்க சொன்னோட எனக்கு ஞாபகம் வருது ஜஸ்டின்.
இது மாதிரி உன்னை வந்து யாரும் கண்டுபிடிக்காம வைக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசியா நம்மளே நம்மளே கண்டுபிடிச்சு நடக்கும். நான் பேங்க் லாக்கர் கீ அது மாதிரி பண்ணிட்டேன் நானு. எங்க அம்மாவுக்கும் எனக்கும் ஒரே காமன் லாக்கரா இருந்தது. அவங்களுக்கு அர்ஜென்ட்டா ஏதோ எடுக்க வேண்டியதா போயிடுச்சு, என்னால தேடவே முடியல. அப்புறம் அங்க போய் எல்லாம் உடச்சு கிடச்சு எடுக்கிற மாதிரி ஆகுச்சு. அந்த மாதிரி ஆமா ஆமா. இப்ப அது என்னன்னீங்கன்னா, நம்ம அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு பாஸ்வேர்டு போகும்போதே இப்ப பெரும்பாலான நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். நீங்க முதல் முறை வந்து ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணும்போது திரும்ப அதை டைப் பண்ண சொல்லுவோம். நமக்கு ஆரம்பத்துல எனக்கே கூட அது நானும் முதல்ல என்னத்துக்கு இதை திரும்ப கேட்கறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளால அந்த நம்ம பாஸ்வேர்டை திரும்ப டைப் பண்ண முடியுதா, மனசுல இருந்து மெமரைஸ் பண்ணி இருக்கிறது அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான் நம்ம கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு 2வது வாட்டி அதை டைப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நமக்கு அது கூடுதலா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கீபோர்டோ மொபைல்ல இருக்கிற பேடோ யூஸ் பண்ணும்போது ஏக்கு பக்கத்துல எஸ் இருக்கும். நம்ம தவறுதலா வந்து முதல் வாட்டி டைப் பண்ணல ஏக்கு பதிலா எஸ் டைப் பண்ணிருப்போம். ஆனா நம்ம மனசுல வந்து ஏ தான் நம்ம டைப் பண்ணோம்னு நம்ம நினைச்சிட்டு போயிடுவோம். ஸோ அதனாலையும் 2வது வாட்டி டைப் பண்ண சொல்லுவாங்க. கூடுதலா வந்து ரொம்ப இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடா ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ்வேர்டு வைக்கும்போது நம்மளால அதை ரீகால் பண்ண முடியுதா, திரும்ப நினைவுக்கு கொண்டு வந்து அதை டைப் பண்ண முடியுதாங்கிறதையும் செக் பண்ணி. இப்போ ஏன் இந்த பிறந்த தேதி இதெல்லாம் வைக்கிறோம்னா, நம்ம மறந்துடக்கூடாது, முதல்ல நம்மளுக்கே ஞாபகம் இருக்கணுங்கிறதானே வைக்கிறோம். இப்ப இந்த பாஸ்வேர்டு இப்படி ஸ்ட்ராங்கஸ்டா பண்றோம்னு நம்ம நிறைய கேரக்டர்ஸ், அப்பர் கேஸ் லோயர் கேஸ் எல்லாமே கலந்து நம்ம ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணும்போது நாம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அது இப்ப நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, தேவைதான் வந்து நம்மளுடைய மனித இனத்தை வந்து பாத்தீங்கன்னா தேவைதான் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டாந்துருக்கு. குரங்குல இருந்து நம்ம மனுஷனா வர்ற வரைக்கும் உயிர் வாழ என்னென்ன தேவையோ அதை பூரா நம்ம கண்டிப்பா செய்வோம். நமக்கு உயிர் வாழ தேவையில்லாத விஷயங்கள் தான் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையே. ஸோ சர்வைவல் அதுக்காக என்னென்ன தேவையோ அதை நம்ம நிச்சயமா செய்வோம். இந்த பாஸ்வேர்டும் வந்து நம்ம உள்ள வச்சிருக்கிற அந்த டேட்டாவுடைய மதிப்பை வந்து நம்ம உணர்ந்தோம்னா, நம்மளுக்கு அதனால இந்த பாஸ்வேர்டை மறந்து போறனால மற்ற யாராவது நம்ம பாஸ்வேர்டு உள்ள இருக்கிற தகவல்களை திருடும் போது அதனுடைய விளைவுகளை நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா கண்டிப்பா வந்து நமக்கு அதை நம்ம மறக்க மாட்டோம். அதுதான் நிஜம். நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு நம்ம சொல்றோம், பட் தேவைன்னு இருக்கிறப்ப நிச்சயமா வந்து நம்மளால அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். அல்லது இதுக்கு நீங்க கேட்கற மாதிரினா நம்ம அதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேட்டர்ன் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணலாம். அந்த பேட்டர்ன் வந்து எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு பேட்டர்னை உருவாக்கிக்கிறது. நான் என்னுடைய இதுகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி, ஏன்னா இன்னைக்கு ஒரு இடத்துல மட்டும் பாஸ்வேர்டு பயன்படுத்தல. நீங்க அலுவல் சார்ந்து சரி, சமூக வலைத்தளங்களையும் சார்ந்து சரி, அல்லது என்னுடைய தனிப்பட்ட பேங்க் இந்த மற்றதுன்னு எல்லா இடங்கள்லயும் நம்ம குறைந்தபட்சம் ஒரு 10-20 பாஸ்வேர்டாவது சாதாரணமா பயன்படுத்த வேண்டியிருக்கு. ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து நான் எனக்குன்னு வந்து ஒரு தனிப்பட்ட அந்த பேட்டர்ன் அந்த ஒரு ஃபார்மெட் அதை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். குறைந்தபட்சம் அந்த ஃபார்மெட் எப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதனால வந்து அது சேஃபா இருக்குதுன்னு நான் நம்புறேன். அண்டு நம்ம அதை தொடர்ந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஸ்வேர்டை நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா எவ்வளவு இதா டெக்னிக்கலா நம்ம வச்சிருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட இடைவேளையில வந்து நம்ம பாஸ்வேர்டுகளை மாத்திக்கிட்டே இருக்கிறது தான் வந்து மிகச்சிறந்தது. நம்ம குறைந்தபட்சம் எவ்வளவு நாளுக்கு இடையில வந்து அந்த பாஸ்வேர்ட் மாத்தணும்? இப்போ எங்க ஆபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கு ஒரு மாதிரி கண்டிப்பா மாத்தியாகும். அல்லது வந்து அந்த சிஸ்டத்துல நாங்களே லாகின் பண்ண முடியாது. உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, மாத்துங்க அப்படிங்கோ. அப்ப நம்ம மறுபடியும் மறந்து போன பாஸ்வேர்டுக்கெல்லாம் சொல்ற மாதிரி நம்மளுடைய கிரெடென்ஷியல் நம்மளுடைய தகவல்கள் எல்லாம் கொடுத்து உள்ள போய் நம்ம மாத்திட்டு வரணும். அது பாதுகாப்புக்காக தான், நிச்சயமா ஒரு பாதுகாப்புக்காக தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருவேளை நீங்க வங்கி கணக்கே வச்சிருக்கீங்க, நீங்க அதுல ஒரு பணம் வச்சிருக்கீங்கன்னா, இந்த மாசம் கிரெடிட் ஆனது இன்னைக்கு நான் ஒரு திருடன் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை பயன்படுத்தி எடுத்துட்டான்னு வச்சுங்க, அவனுக்கு அடுத்த மாசமா அந்த சான்ஸ் கொடுக்க வேண்டாம் இல்லையா? குறைந்தபட்சம் அடுத்த மாசமாவது நம்ம மாத்திடணும். ஸோ தொடர்ச்சியா நம்ம மாத்துறது வந்து நிச்சயமா நல்லது. அதே மாதிரி நம்ம அந்த பாஸ்வேர்டை வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி, இப்ப நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வங்கி கணக்கோ நம்ம ஏடிஎம் பின்னோ இந்த மாதிரியான விஷயம், ஒருவேளை சமூக வலைத்தளங்கள் இல்ல நம்ம ரொம்ப ரொம்ப ரேரா பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் மற்ற விஷயங்களுக்கு ஒரு 6 மாசத்துலயோ அது தேவையை பொறுத்துன்னு வச்சுக்கோங்க. அல்லது உள்ள நீங்க என்ன தகவல்களை வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்க அதனுடைய மதிப்பை பொறுத்து வேணா நீங்க உங்களுக்கு ஒருவேளை பட் எல்லாத்தையும் குறைந்த கால இடையில மாற்றுறது மிக நல்லது. அதே மாதிரி அந்த நம்ம மாற்றும் பொழுது இப்ப இந்த மாசம் ஒண்ணு வச்சிருக்கோம், அடுத்த மாசம் ஒரு பாஸ்வேர்டு வச்சிருக்கோம், திரும்ப 3வது மாசம் முதல் மாசம் வச்சதை தூக்கி திரும்ப வைக்கக்கூடாது. ஸோ அதுவே இப்ப எங்களுடைய அலுவலகம் பாத்தீங்கன்னா அது சொல்லிடும், குறைந்தது வந்து கடந்த 6 மாசங்கள்ல அந்த முன்னாடி வச்ச பாஸ்வேர்டை நம்ம திரும்ப பயன்படுத்த முடியாது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் ஒரே பாஸ்வேர்டு யூஸ் பண்ணலாமாண்ணா? இப்போ கண்டிப்பா கூடாது. இப்ப நீங்க பாருங்க, ஒருவேளை நம்ம ஈவன்
ஸ்ட்ராங்கா ஒரு பாஸ்வேர்டு வச்சிருந்தா கூட அது ஏதோ ஒரு வகையில கண்டுபிடிக்கப்பட்டுட்டா அதே பாஸ்வேர்டை நம்மளுடைய எல்லா வங்கி கணக்குல இருந்து, சோசியல் மீடியால இருந்து, போன்ல இருந்து மற்ற எல்லா இடத்துக்கும் அது ரொம்ப ஈஸியா போயிடும் இல்லைங்களா உங்களுக்கு? கண்டிப்பா கூட. இப்போ ஒரு போன்லயே வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்றோம்னு இப்ப இதுல வந்து நான் வந்து சேவ் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் கேக்குதுல்ல, சரி, அது வந்து சேஃப்டியா? என்னோட பாஸ்வேர்டை நான் ஒவ்வொரு தடவையும் உள்ள போய் கொடுக்காம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா டைரக்டா அந்த ஆப்புக்குள்ள போற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குதுல்ல, அது வச்சுக்கிறது சேஃப்டியா? இல்ல, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நம்ம கம்ப்யூட்டர்லயோ போன்லயோ எதுவுமே சேஃப் கிடையாது. உண்மை அதுதான். உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணிட்டோம்னாலே நம்மளுடைய டேட்டா எதுவுமே சேஃப் கிடையாது. முதல் விஷயமே அதுலதான். அதுக்கு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட் சொல்லுவாங்க. எப்படி நம்மளுடைய டேட்டாவை கம்ப்யூட்டர்ல பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னாக்கும், முதல்ல கம்ப்யூட்டரே வாங்காதீங்க, அதுதான் சேஃப். வாங்கினா ஆன் பண்ண ஓப்பனே பண்ணாதீங்க, ஒருவேளை ஓபன் பண்ணா அது எதையும் சேவ் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னீங்கன்னா, நம்ம நிச்சயமா அது வந்து பாதுகாப்பு 100% உறுதியா சொல்ல முடியாது. இதுல இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, நான் என் போன் என் கையில தானே இருக்கு, நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா அது சரிதான். நம்ம திரும்ப திரும்ப ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒரு ஃபேஸ்புக் ஓபன் பண்ணவோ இல்ல ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஃப்ரீக்வெண்டா பயன்படுத்துறோம், ஒவ்வொரு வாட்டியும் டைப் பண்ணி போக முடியாதுங்கிறதுனால நம்ம சேவ் பாஸ்வேர்ட் எங்க ஆபீஸ்லயும் அது மாதிரி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எப்படின்னா, அந்த கம்ப்யூட்டர், அந்த லேப்டாப், அந்த போன் நம்மள்ட்ட நம்ம அதை பாதுகாப்பா நம்ம வச்சிருக்கும் வரைக்கும் தான் அது பாதுகாப்பு. அப்படி இல்லை அப்படின்னா, உங்களுடைய போன் ஒரு வேளை தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய போனோட ஃபர்ஸ்ட் பேட்டர்ன், அது டிஜிட்டல், இந்த போன்னா டச் போன்னா ஸ்மார்ட் போன்னா அதை உள்ள போயிட்டா உங்களுடைய ஃபேஸ்புக் மற்ற எல்லாத்தையுமே ஈஸியா ஆக்சஸ் பண்ணிட முடியும். ஸோ குறைந்தபட்சம் நீங்க வந்து என்னுடைய அட்வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, குறைந்தபட்சம் எதெல்லாம் வந்து உங்களுடைய பேங்க் அப்ளிகேஷன்ஸ் இல்ல மிக முக்கியமான தகவல்கள்லாம் நீங்க வச்சிருக்கிற ஒரு அப்ளிகேஷனோ ஒரு ஃபைலோ எதுவோ அதோடைய பாஸ்வேர்டெல்லாம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் கொடுத்து போற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய சமூக வலைத்தளங்கள், நீங்க ஒரு போனை எடுத்து ஃப்ரீக்வெண்டா வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்றவங்க இல்ல மற்ற ஏதாவது யூஸ் பண்றவங்கன்னா, அதுக்கு நானும் கூட அப்படிதான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆனா எப்படி சேஃப் பாஸ்வேர்ட்ல தான் இருக்கேன். ஆட்டோமேட்டிக்கா நான் போனை அன்லாக் பண்ணிட்டா உள்ள போயிடலாம் அந்த அப்ளிகேஷன். ஆனா என்ன அப்படின்னா, எனக்கு அதுல ரகசியம்னு எதுவும் கிடையாது. அதுல இருக்கிற தகவல்களை எடுத்து யாரும் என்னை எந்த ஒரு வகையிலயும் அதை மிரட்டவோ அதை வேற எனக்கு பயன்படுத்தவோ அது முடியாது. அப்படி வந்தாலும் அதுக்கான தெளிவான எனக்கு அதை எதிர்கொள்றதுக்கான தெளிவான மைண்ட் செட்டும் அது இதுவும் இருக்கிறதுனால நான் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. பட் அதை தாண்டி நம்ம சென்சிட்டிவான டேட்டா வச்சுக்கிறோம், நம்ம இந்த ரகசியங்களா என்னுடைய ரகசியம், நான் இது போனுக்குள்ள வச்சிருக்கிறேன், யாரும் பார்க்க முடியாது, இந்த பேட்டர்னை போட்டுட்டு உள்ள போனாதான் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறான புரிதல். சேவ் பாஸ்வேர்டு வந்து சில இடங்கள்ல சரியா வரும், பட் அதை தவிர்க்கிறது இன்னும் நல்லது. இப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸோ அல்லது ஃபேஸ் ரெக்கக்னிஷன் உள்ள மாதிரி அந்த மாதிரியான பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, அது வந்து சேஃப்டியா நமக்கு? கண்டிப்பா மற்ற எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி மற்ற பாஸ்வேர்டு, ஆமா மற்ற ஆல்பா நியூமெரிக் பாஸ்வேர்டு, ஏன்னா ஐ லென்ஸ் அந்த இதுகளையோ கை ரேகைங்கிறதோ வந்து ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அது தனிப்பட்ட வேறுபாடு கொண்டது. அதனால அதை டூப்ளிகேட் பண்ணவே முடியாது. எப்ப அப்படின்னீங்கன்னா, நம்ம பழைய சினிமாக்கள்லாம் பாக்குற மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கான திருட்டெல்லாம் இருக்கு, ஆக்சுவலா இருக்கு. ஆமா, நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து நீங்க வெளியில பொது இடங்கள்ல இருந்து அதை எடுத்து ட்ரேஸ் பண்ணி அதை பயன்படுத்தவும் முடியும். ஆனா மற்ற பாஸ்வேர்டுகளோட கம்பேர் பண்ணும்போது இது நிச்சயமா அந்த பயோமெட்ரிக்ஸ்ங்கிறது. இப்போ நான் வந்துட்டு வாட்ஸ்அப் வெப் அப்புறம் டெலிகிராம் வெப் இதெல்லாம் வந்துட்டு நான் ஃபோன்ல இருந்து ஸ்கேன் பண்ணி நான் சிஸ்டம்ல யூஸ் பண்றேன்னா, அப்படி பண்ணும்போது நான் வந்து நிறைய வெப்சைட்லாம் ஓபன் பண்ண வேண்டிய நிலைமை வரும் எனக்கு. அப்படி பண்றது எனக்கு சேஃப்டி தானா? என்னோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் எதுவும் ஹேக் பண்ணுவாங்களா? கண்டிப்பா பண்ண வாய்ப்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம பாஸ்வேர்டு இவ்வளவு நேரம் வந்து பாஸ்வேர்டு என்ன, எதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இது நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். இது வந்து நம்ம ரொம்ப கான்சியஸா தெளிவா ஒரு சுயசிந்தனையோட செய்யக்கூடிய விஷயங்கள். பாஸ்வேர்டு வந்து ரெகுலரா மாற்றணும், அது ஸ்ட்ராங்கா இருக்கணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு வெப்சைட்ஸ் ஏதாவது ஆக்சஸ் பண்ண வேண்டி இருக்கு, நான் இங்க இருந்து அங்க போறேன் இங்க போறேன் அப்படிங்கிறப்ப ரெண்டு விஷயங்கள்ல வந்து நம்மளுடைய பாஸ்வேர்டுகள் வந்து திருடப்பட வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா, அந்த சோசியல் இன்ஜினியரிங் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அடுத்து பிஷிங் சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. சோசியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க கேட்டதோட இது
தொடர்புடையதுங்கிறதுனால இதை நான் சொல்றேன். சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு ஃபோன் வரும். நாங்க இந்த மாதிரி உங்க பேங்க்ல இருந்து பேசுறோம், இல்ல நாங்க உங்க கவர்மெண்ட் இந்த மாதிரி ஆபீஸ்ல இருந்து பேசுறோம், நீங்க உங்களுடைய இந்த அக்கௌண்ட் நம்பரை சொல்லுங்க உங்க அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. அல்லது நாங்க இந்த மாதிரி பேங்க்ல இருந்து பேசுறோம், அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் டீம், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுறா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உங்க தகவல்களை கேட்பாங்க. அல்லது வந்து திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க அக்கௌண்ட் வந்து ஏதோ ஹேக் ஆயிருக்கு, திடீர்னு அதுல இருந்து ஒரு 10,000 ரூபாய் போயிடுச்சு, உங்க ஐடி பாஸ்வேர்டை சொல்லுங்க, நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம், அதை நாங்க கரெக்ட் பண்ணி உடனே லாக் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பதட்டத்தை உங்கள்ட்ட உருவாக்கி இந்த மாதிரி விஷயங்களை கேட்பாங்க. இது எல்லாமே இந்த சோசியல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அதாவது நம்மளை வந்து நம்மளையே அறியாம நம்ம கிட்ட இருந்து நம்மளுடைய ஐடி பாஸ்வேர்டுகளை வந்து வாங்குற விஷயங்கள். இது வந்து எந்த கட்டத்திலையும் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா அரசாங்கமும் சரி நம்மளுடைய பேங்க்கும் சரி சொல்லுவாங்க, யாரும் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கேட்க மாட்டாங்க, யாரும் உங்களுடைய பின் நம்பர் பாஸ்வேர்டை கேட்க மாட்டாங்க, சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது இந்த டெக்னிக்கலா இருக்கிற மக்கள் சில பேர் அதை புரிஞ்சு வச்சிருக்கலாம். அவங்களே கூட வந்து இந்த ஒரு அவசரம் உங்க இதாயிடுச்சு ஹேக் ஆயிடுச்சு சொல்லுங்கிற விழுந்துருவாங்க. இது எல்லாமே டிராப் தான், எல்லாமே இது நமக்கு வைக்கிற வேலை. இது எதுலையுமே நம்ம எங்கேயுமே தகவல்களை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது சோசியல் இன்ஜினியரிங் விஷயம். அடுத்து இந்த பிஷிங் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க சொன்னது நான் வந்து இன்டர்நெட்ல இதுல இருந்து சிஸ்டத்துல யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரியான நீங்க எதையாவது ஒண்ணு இதை கிளிக் பண்ணுங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாட்டு நீங்க டவுன்லோட் பண்ணலாம்னு நினைச்சு, ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஃப்ரீ டவுன்லோட் பண்றேன்னு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரே பேஜ்ல 4 இடத்துல டவுன்லோட் கொடுத்துருப்பாங்க. நீங்க எது இந்த பாட்டுக்கான டவுன்லோடுன்னே தெரியாம சில நேரம் வந்து அதை நீங்க கிளிக் பண்ணிருவீங்க. அப்படி கிளிக் பண்ண போகும்போது என்ன ஆகும்னா, அதுல இருந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு இந்த மால்வேர்ஸ்ன்னு சொல்றேன், இந்த தேவையில்லாத அவங்க வந்து அங்க வேற இடத்துல உட்காந்து உங்களுடைய கம்ப்யூட்டரையோ போனையோ வந்து ஹேக் பண்றதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் வந்து உங்க போன்லயோ சிஸ்டத்துலயோ இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லிங்க்ஸ், நீங்க இதை ஏதாவது பார்க்கணுமா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படிம்பாங்க. சஸ்பீசியஸ் லிங்க்ஸ், அந்த நம்ம இந்த மாதிரி தெளிவா இல்லாத ஏதாவது ஒரு லிங்கை இதுகளை கிளிக் பண்ணவே கூடாது, எந்த கட்டத்திலையும் கிளிக் பண்ணக்கூடாது. அடுத்து ஒரே மாதிரியான வெப்சைட், உதாரணத்துக்கு நீங்க உங்க பேங்க்னே வச்சுக்கோங்க, நீங்க வந்து உதாரணத்துக்கு எஸ்பிஐ பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்டர்நெட்ல போய் நீங்க எஸ்பிஐ உங்க அக்கௌண்ட்டை நீங்க லாகின் பண்ணி போனோடனே கூகுள்ல நம்ம வழக்கமா எல்லாரும் செய்யறது போய் எஸ்பிஐ ஆன்லைன் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோடனே ஒரு லிங்க் வரும், நம்ம கிளிக் பண்ணி அப்படியே உள்ள போயிடுவாங்க. உள்ள போனோடனே அது சைட் வரும், ஐடி கொடுப்பீங்க, பாஸ்வேர்டு கொடுப்பீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இல்ல இப்ப லாகின் பண்ண முடியாது, சர்வர் ஃபெயிலியர், ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து கட் ஆகும். இதுல என்னன்னா இது ஒரு மிகப்பெரிய வலை. எப்படின்னு கேட்டீங்கன்னா அதே எஸ்பிஐ வெப்சைட் மாதிரியே போலியா ஒண்ணு கிரியேட் பண்ணுவாங்க. நீங்க பாக்குறதுக்கு ரெண்டையும் வெளி தோற்றத்துல பார்க்கும்போது அந்த எந்த வித்தியாசமுமே இருக்காது. நீங்க அங்க போய் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா எஸ்பிஐ ஆன்லைன் அப்படின்னா sbionline.com, அது https/ அந்த மாதிரி இருக்குன்னா மிக ரொம்ப பாதுகாப்பானது என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரௌசரோட அந்த யூஆர்எல் லிங்க்ல போய் நம்மளே டைப் பண்ணி போறதுதான் பாதுகாப்பானது. நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணும்போது லிஸ்ட்ல நிறைய வரும் இந்த மாதிரி போலியான வெப்சைட்டுகள், அதே மாதிரியான தோற்றத்தோட இருக்கும். நம்ம அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ நீங்க கேட்டதுக்கு பாத்தீங்கன்னா அது பாதுகாப்பானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதுகாப்பானது இல்லதான். இப்ப நம்ம இவ்வளவு செக்யூர்டு பாஸ்வேர்டு அப்படின்னு நினைச்சு நம்ம வச்சிருக்கிறோம். இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்து இது இப்ப நம்மளோட டேட் ஆஃப் பர்த், இது நம்மளோட பர்சனல் டேட்டா தெரிஞ்சவங்க ஹேக் பண்றாங்கன்னா ஓகே, வெளியில இருந்து இதை எப்படி ஹேக் பண்றாங்க? அதுதான் இப்ப நம்ம சொன்ன மாதிரி சோசியல் இன்ஜினியரிங், அது நம்மளுடைய நாலேஜ்லயே இருக்கிறது. இந்த பிஷிங்ன்றது நமக்கு தெரியாம வந்து நம்மள்ட்ட இருந்து திருடுறது. இது குறிப்பா இந்த பிஷிங்ன்றதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம அதுல ஏமாறுறது, தெரியாதவங்க இருக்கிறது. இதை முதல்ல இதுக்கு முன்னாடி இதை ஏன் செய்யறாங்கிறதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நாம முன்னாடி ஆரம்பத்துல பேசின மாதிரி 1960களில் அந்த முதல் பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சு 2 வருஷத்துல வந்து அந்த பாஸ்வேர்டை வந்து திருட ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த எம்ஐடில வந்து அந்த அன்னைக்கு கம்ப்யூட்டருங்கிறது அது அந்த இடத்துல ஒண்ணுதான் இருக்கு. அந்த ரிசர்ச்சுக்கு பயன்படுத்துற மாணவர்களுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு வாரத்துக்கு 4 மணி நேரம் தான் அதுல அதை பயன்படுத்த இது இருந்திருக்கு. ஸோ அவருக்கு என்னன்னா அவர் கூடுதலா டைம் பயன்படுத்தணுங்கிறதுக்காக அடுத்தவங்களோட பாஸ்வேர்ட் எல்லாம் பிரிண்ட் பண்ணி அவர் கூடுதல் நேரத்தை அந்த இதுல பயன்படுத்தியிருக்காரு. போதாதரைக்கு அதை பிரிண்ட் எல்லாம் போட்டு வேற இட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அது ஒரு பர்சனல் தேவைக்காக அவங்க பயன்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம். சிலர் வந்து அது நம்மளுடைய வங்கி சார்ந்ததுன்னா நம்மளுடைய பணத்தை திருடுறதுக்காக ஹேக் பண்ணுவாங்க. சிலர் வந்து இப்ப நம்முடைய டேட்டா இருக்கு, சோசியல் மீடியால இருக்கோம், எல்லாத்துலயுமே நம்ம காசு பணத்தை தாண்டி நம்மளுடைய தகவல்கள் வந்து ரொம்ப ரொம்ப
மதிப்புடையது இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா. ஸோ நம்மளுடைய தகவல்களை திருடி விற்கிறது அது நம்ம சோஷியல் மீடியா, அது எந்த சோஷியல் மீடியாவா இருந்தாலும் அவங்களே இதை செய்யறாங்கன்னு உலக அளவுல இது பல்வேறு பிரச்சனைகள்லாம் இது நடந்து அது வாழ்க்கை எல்லாமே இருக்கு. ஸோ யாரு இதை சில பேர் என்னன்னா ஹேக்கர்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, சும்மா பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஹேக்கர்ஸ் வந்து அது ஒரு மாதிரியான ஒரு மனநிலை அது அவங்களுக்கு. இதெல்லாம் தாண்டி தனக்கு பயன்படுத்துறது, அதை வியாபாரமாக்குறது, காசாக்குறதை தாண்டி சும்மா ஹேக் பண்ணி ஃபன் பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆமா ஆமா இல்ல நிச்சயமா அது அந்த மாதிரியான ஒரு மனநிலை தான். சும்மா இப்ப நம்ம ஊர்ல தெருவுல சின்ன பிள்ளைங்க போவோம் பாத்தீங்கன்னா 4 பசங்க உட்காந்துருப்பாங்க, சும்மா 4 சரையை பிடிச்சிக்கிட்டு அழுக வச்சு அனுப்பிச்சுடுவாங்க. அது வந்து என்னன்னீங்கன்னா அது ஒண்ணும் கிடையாது, ஜஸ்ட் ஃபன். அந்த மாதிரி ஹேக்கர்ஸ் இருக்கிறாங்க. இதுல நம்ம யார்கிட்ட மாற்றோம் அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியாலாம் இருக்கிற காலகட்டத்துல நம்மளுடைய ஐடிகளை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுடைய ஐடியா ஹேக் பண்றாங்க அப்படின்னா அதை பயன்படுத்தி உங்களுடைய நண்பர்கள்ட்ட காசு பணம் வாங்குவாங்க, அல்லது அவங்க தவறான ஏதாவது ஒரு இதுகளுக்காக பயன்படுத்துவாங்க. அதுல எல்லாம் நம்ம கவனமா. இப்போ அடுத்த ஒரு சந்தேகம், இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஓடிபிஸ் வந்து நிறைய இடத்துக்கு யூஸ் பண்றோம் இல்லையா? ஆமா. இதுல வந்து சில நேரத்துல இந்த டெலிவரி ஆன்லைன் பர்ச்சேஸ்ல வந்து கேக்குறாங்க, அவங்க பாஸ்வேர்டு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அது இல்லாம வந்து சில நேரத்துல போன்ல உங்களோட ஓடிபி சொல்லுங்கன்னு சொல்லியே நிறைய பேர்கிட்ட அதுல நிறைய மோசடிகள் நடந்துருது அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? ஆமா. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த ஓடிபிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசுன இந்த பாஸ்வேர்டு செட் பண்றது, இந்த பாஸ்வேர்டுகளோட ஒரு அடுத்த கட்டமா தான் அது இருக்கு. அது எப்படின்னா தகவல் நம்மளுடைய பாஸ்வேர்டு இதுகளை வந்து இன்னும் மேலும் வந்து உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு இது. நம்ம இப்ப இது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு நம்ம ஏதாவது ஒரு ஆர்டர் பண்ணிருக்கோம், அதோட டெலிவரி எப்ப கேட்கறாங்க அல்லது வேற இடங்கள்ல கேட்கறாங்கன்னு சொல்றீங்க. அது எப்படின்னீங்கன்னா அது எப்படி அது வந்து ஒரு பாஸ்வேர்டு நீங்க ஃபர்ஸ்ட் இது அங்க மட்டும் பயன்படுத்துறது இல்லை. நம்மளுடைய பேங்கிங் வெப்சைட்ஸ் இன்னும் சில முக்கியமான இடங்கள்ல எல்லாம் வந்து இது இந்த 2ஆம் கட்ட ஒரு பாஸ்வேர்டா தான் இதை பயன்படுத்துறாங்க. அதாவது நம்ம முதல்ல வந்து நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம கொடுத்து உள்ள போன வினாடி இது வந்து ஒரு மல்டி லெவல் பாஸ்வேர்ட் செக்கிங் மாதிரி தான். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து போவோம் சில பேங்க் வெப்சைட்ஸ்ல. அங்க போன உடனே அவங்க கூடுதலா சில கேள்விகள் கேட்பாங்க. உங்களுடைய அப்பா அம்மாவுடைய திருமண நாள் எப்போ அல்லது அவங்களுடைய பிறந்த தேதி எப்போன்னு கேட்பாங்க. அதற்கு பிறகு வந்து ஒரு ஓடிபி உங்களுடைய ரெஜிஸ்டர்டு நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வந்து நாங்க அனுப்பிச்சிருக்கோம், அதை டைப் பண்ணுங்க பாங்க. ஸோ இது வந்து கூடுதல் பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக தான். நம்ம சாதாரணமா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து போறதையும் தாண்டி அது ஏன்னா இப்போ ஒருவேளை இதை நான் வந்து திருடி இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் வந்து நம்மளுடைய அந்த பாஸ்வேர்டு திருடினா நான் பாஸ்வேர்டை போட்டு டைப் பண்ணி உள்ள போயிடுவேன். ஆனா கூடுதலா வந்து உங்க போன் நம்பருக்கு வந்து நீங்க ரெஜிஸ்டர்ட் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்பிச்சிருக்கோம், அதை சொல்லுங்கன்னா கண்டிப்பா அதை என்னால செய்ய முடியாது. அந்த போன் யார்கிட்ட இருக்கோ அந்த போனுக்கு மட்டும்தான் அந்த ஓடிபி போகும். ஸோ அது வந்து இது ஒரு கூடுதல் பாதுகாப்புக்காக தான். நீங்க கேட்கற மாதிரி டெலிவரி இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபுட் ஐட்டம் டெலிவர் பண்றோம், அதுல வந்து அவ்வளவு பெரிய ரிஸ்க் இல்லைங்கிறதுனால மேபி நேரடியா ஒரு ஓடிபி மட்டும் சொல்லுங்க. அது அப்கோர்ஸ் அங்க ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை இல்லைங்களா, யாரும் அது வந்து ரெகுலர் சந்தாதாரரா இல்லாம இன்னைக்கு மட்டும் ஒரு ஆர்டர் பண்றேன் எனக்கு அது வருது, அதை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு நம்பர் அதுல வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு பெரிய செட்டப்குள்ள போகாம நேரடியா அந்த ஒரு வெறும் ஓடிபி மட்டும் எந்த போன்ல இருந்து நீங்க ஆர்டர் போட்டீங்களோ அந்த போனுக்கு ஒரு ஓடிபி வரும், நீங்க அதை சொன்னீங்கன்னா நீங்க அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ அது அந்த மாதிரியானது. பொதுவா சொல்லணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஓடிபி வந்து ஒரு கூடுதலான ஒரு பாதுகாப்பு உறுதி செய்யுது இந்த பாஸ்வேர்டு. ஆனா இப்போ நீங்க இந்த ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணது வந்து ஒரு ஆப்ல இருந்து தானே நம்ம பண்றோம், ஜொமேட்டோ அந்த மாதிரி தானே பண்றோம். இப்போ வெப்சைட்ல இருந்துலாம் கேக்குறாங்கல்ல ஓடிபி, அதெல்லாம் கொடுக்கலாமா? அதுக்கு இப்போ நார்மலா வெப்சைட்ல நம்ம ஏதாவது ஒரு இது ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணோம்னா அது வந்துட்டு அப்ளிகேஷன்லாம் இல்லை. இப்போ நார்மலா நான் வந்து ஒரு ஆட் பார்த்துட்டு அந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஆர்டர் பண்றேன், அப்போ வந்துட்டு ஓடிபி ஏதாவது கேட்டாங்கன்னா அப்படி கொடுக்கலாமா? அது இந்த மாதிரி தான். இப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, அல்லது இந்த ஸ்பூப்டு வெப்சைட்ஸ்பாங்க. அதே மாதிரி ஒரு பேங்க் உங்களுடைய எஸ்பிஐ நான் சொன்ன உதாரணம் மாதிரி இப்ப நீங்க ஒரு பிளிப்கார்ட் போறீங்க, அமேசான் போறீங்கன்னா இல்ல அது மாதிரி நிறைய வந்து இந்த மாதிரி டெலிமார்க்கெட்டிங் பண்ற கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. அது மாதிரி இவங்க ஏதாவது ஒண்ணு வெர்ச்சுவலா ஒரு கம்பெனி இருக்கும், எதுலையுமே இருக்காது, ஆட் இருக்கும். ஐ மீன் ஆடுனா உங்களுக்கு நீங்க எங்கேயாவது கண்ணில் பாத்துருப்பீங்க, அது மாதிரிலாம் இருக்கும். பேர்களும் வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்டுக்கு மாதிரி பிளிப்கார்ட் அப்படின்னு வச்சா நம்ம யாரும் அதை பெருசா கவனிக்கிறது இல்லை. எதையாவது ஒன்று கிளிக் பண்ணி உள்ள போய் இந்த மாதிரி தான் அவங்களுடைய நோக்கம் வந்து உங்கள்கிட்ட இருந்து அது அந்த ட்ரெஸ்ஸுக்குரிய பைசாவை மட்டும் கொடுங்கிறது. அது ஒரு 400 ரூபாயோ 500 ரூபாயோ அது 1000 2000 அது எந்த காசோ அது ஒன் டைம் கூட போயிடும். 2வது வாட்டி ஏமாறாதீங்க. இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் உண்மையாங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே
நிறைய இடங்கள் இருக்கு. நம்ம அதெல்லாம் செக் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு மிக உறுதியா தெரியாத ஒரு இடத்துல வந்து உங்களுடைய எந்த தகவலையுமே கொடுக்காதீங்க. குறிப்பா அதுல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப நீங்க அதுல பணம் செலுத்துறீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஒரு டெபிட் கார்டு கிரெடென்ஷியலை யூஸ் பண்ணியோ அல்லது ஆன்லைன் பேங்கிங் பயன்படுத்தியோ தான் நீங்க அங்க பைசா கட்டியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். நீங்க கொடுக்கலாமா, அந்த ஓடிபி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து உங்களுக்கு அந்த பொருள் வாங்குறதுக்கான காசை திருடிட்டு போறது மட்டும்தான். அது ஒரு வாட்டி ஏமாந்துட்டோம்னா அடுத்த வாட்டி சூதானமா இருக்கணும். இப்போ இந்த பாஸ்வேர்டை வந்து மறந்துட்டோம் இல்ல வேற யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு நமக்கு தோணுது அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன? அது எந்த பாஸ்வேர்டுங்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஏடிஎம் பின்னை மறந்துடுறோம், அல்லது நம்மளுடைய சோசியல் மீடியா, இது நம்ம பொதுமக்கள் பயன்படுத்துற இதுகளை பத்தி பேசுவோம், அல்லது ஒரு பேங்க் பாஸ்வேர்டு, இது மூணையும் உதாரணமா எடுத்துக்கலாம். அப்படின்னா ஒரு ஏடிஎம் பின்னை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா இப்ப இன்னைக்கு வந்து முதல்ல எல்லாம் வந்து பாஸ்வேர்டு ஒன்ஸ் நம்ம மறந்துட்டோம்னா நீங்க 50 வாட்டி ட்ரை பண்ணா கூட நீங்க கரெக்டானதை அடிச்சா போயிடுற மாதிரி இருந்திருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில். அடுத்து வந்து அது ஏன் அதெல்லாம் வந்து இப்போ ஒரு லிமிட்டடா வந்து இத்தனை முறை தான் வந்து நீங்க ஒரு நாளைக்கு ஒருவேளை நீங்க ஒரு பாஸ்வேர்டை வந்து தவறுதலா பயன்படுத்த முடியும். நீங்க மறந்துட்டீங்க உங்களுடைய ஏடிஎம் பின், நீங்க 4 வாட்டி அடிக்கிறீங்கன்னா அதுல இருக்கும் 3 வாட்டி 4 வாட்டிக்கு மேல நீங்க அடிச்சீங்கன்னா 5வது வாட்டி நீங்க கொடுத்தீங்கன்னா அது லாக் ஆயிடும், உங்க அக்கௌண்ட் லாக் ஆயிடும். ஏன்னா அது பேங்க் எப்படி நினைச்சுக்கோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் உங்களுடைய இதை வந்து தவறா பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4-5 அட்டம்ப்டுக்கு மேல வந்து அதை லாக் பண்ணிடுவாங்க. ஈவன் ஃபேஸ்புக் நம்ம நிறைய இடங்கள்ல வந்து அந்த மாதிரி அதை லாக் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒரு பாஸ்வேர்டை மறந்துட்டோம், ஏன்னா அது அவங்க சிஸ்டம் சைட்ல இருந்து அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா தவறா யாரோ பயன்படுத்த போறாங்கன்னு ஒரு லாக் பண்றோம். நம்ம அது வந்து இப்ப நீங்க அந்த மாதிரி லாக் ஆயிடுச்சீங்கன்னா அதை அன்லாக் பண்றதுக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸ். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஏன் ஒரு பாஸ்வேர்டு மறக்குதுன்னு நமக்கு இருக்கு. சில நேரம் ஒரு டென்ஷன்ல இருக்கும், அல்லது நம்ம இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பாஸ்வேர்ட்ஸ் பயன்படுத்துறதுனால நானே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் வச்சிருந்தீங்கன்னா அதுல ஒரு முன்ன பின்ன ஒரு மாதிரி அந்த டயத்துல மறக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ முதல் 2 முறை நீங்க ஒரு பாஸ்வேர்டை நீங்க ட்ரை பண்றீங்கன்னா தவறுதலா வருதுன்னா கொஞ்ச நேரம் விட்டுட்டு ஃப்ரீயா இருங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. ஏன்னா இன்னைக்கு டேக்கு வந்து இப்ப எங்களை மாதிரி ஆட்கள் தினைக்கும் பாஸ்வேர்டை வந்து ஒரு நாளைக்கு 50 வாட்டியாவது பயன்படுத்துறவங்களுக்கு மூளையில இருந்து நேரடியா அந்த பாஸ்வேர்டை யோசிச்சு போறத விட இந்த மசில் மெமரின்னு ஃபிங்கர்ல ஸ்டோர் ஆயிரும். அதெல்லாம் ஏறக்குறைய அப்படியே கை வச்சா கீபோர்ட்ல அது பாட்டுல அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிடும். அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஒரு டென்ஷன்ல இருக்கையிலோ ஏதாவது ஒரு நேரத்துல வந்து இந்த மாதிரி பாஸ்வேர்டை தவறா தப்பா டைப் பண்ண வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிட்டு முடிஞ்ச வரைக்கும் அதை சரியா ரீகால் பண்ண வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம அந்த அடுத்தடுத்த அட்டம்ப்டை வந்து அப்ப செய்யறது நல்லது. இது முதல் முறை. அடுத்து இல்லைன்னா பாஸ்வேர்டு ரெக்கவரின்னு நம்ம எல்லா இடத்துலயுமே ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அது நம்ம ஏடிஎம்மா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், மற்ற எல்லா இடங்கள்லயுமே அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு ஏன் அப்படி எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மறந்துடுவோம் அப்படிங்கறதுனால அதை திரும்ப பெறறதுக்கான ஒரு வழிமுறை தான். நம்ம இதுக்கு வந்து சில அடிஷனல் கொஸ்டின்ஸ், அது சில தகவல்களை வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும் போது நம்ம கண்டிப்பா கொடுத்துருப்போம். அது வெப்சைட்டா இருக்கட்டும், பேங்கா இருக்கட்டும், எல்லாமே ஒரு அடிஷனல் தகவல். அங்கதான் நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, நீங்க எங்க பிறந்தீங்க, உங்க ஊரோட பின்கோடு என்ன, அப்பா அம்மாவோட கல்யாணத்துக்கு, ஸோ கொஞ்சம் ரொம்ப பர்சனலான டீடைல்ஸ் எல்லாம், அல்லது உங்களுக்கு பிடிச்ச பெட்டோட நேம் என்ன, உங்களுடைய அது மாதிரி ஒரு 5-6 கொஸ்டின் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் நம்ம சரியா அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டுங்கிற லிங்கை கிளிக் பண்ணி போய் அதுல அதெல்லாம் சரியா கொடுக்கும் போது திரும்ப வந்து நம்மளுடைய இமெயில் ஐடிக்கோ, நம்ம எந்த இமெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோமோ அல்லது போன் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கு வந்து சில பேர் ஆல்டர்னேட் பாஸ்வேர்டை சில இதுகள் அனுப்புவாங்க, அல்லது சில பேர் ஒரு லிங்கை கொடுத்து நீங்க அங்க போய் மறுபடி உங்க பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல வந்து முதல் முறை 2வது முறை தவறா இருக்கும் போது பதட்டப்பட வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு அடுத்த முறை யோசிச்சு கொஞ்சம் சரியா இது பண்றது நல்லது. அதை தாண்டி உங்களுக்கு ஞாபகமே வரல அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு போங்க. 3வதா வந்து நம்ம தவறுதலா அடிச்சு டைப் பண்ணி அது லாக் ஆயிடுச்சு அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட சோசியல் மீடியாவோ அல்லது பேங்கோ ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்ம அதுக்கான வழிமுறைகள் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும். அதான் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. எங்க அக்காவோட கல்யாணத்துக்கு நிறைய திங்ஸ் வாங்கி ஒரு நம்பர் லாக் உள்ள சூட் கேஸ்ல போட்டு எங்க அப்பா கொண்டு வந்தாங்க. அத வந்து நம்பர் மறந்துட்டாங்க. வந்துட்டு நாங்களும் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ அந்த மாதிரி நம்மளோட சொன்ன மாதிரி டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் ட்ரை பண்ணோம், வரல. கடைசியா எனக்கு தம்பி ஒருத்தன் என்ன பண்ணா, உங்களை மாதிரி ஒரு தம்பி வந்து ஐடியா கொடுத்தான். 3 டிஜிட்ஸா 00ல இருந்து ஆரம்பிக்கணும், ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 100 நம்பர் போடணும். உண்மையாவே நாங்க லிட்டரலா இது பண்ணணும். ஒருத்தரும் அப்ப கல்யாணம்ங்கிறதுனால ஜாயிண்ட் ஃபேமிலி நிறைய கூட்டமா எல்லாரும் வந்திருந்தோமா,
அத்தை பொண்ணுங்க, சித்தப்பா பசங்க, இப்படி இருக்கிற குட்டி பசங்களுக்கு எல்லாருக்கும் அசைன்மெண்ட். ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 100 நம்பர் போட்டு பார்க்கணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது இது நமக்கு சிரிப்பா தோணுது இப்போ. பட் இது ஆரம்பத்துல இந்த ஹேக்கர்ஸ் வந்து இது மாதிரியான வேலைகளை செஞ்சிருந்திருக்காங்க. எப்படின்னீங்கன்னா, இந்த பாஸ்வேர்டு விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு வந்து வலிமையா இல்லாத காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு 3 நம்பர் பின்னு, ஆமா ஒரு 3 நம்பர்னா அதுக்கான ஒரு காம்பினேஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுல ஏதாவது ஒண்ணு இருக்கும் தானே, அதை நம்ம ஒவ்வொன்றா ட்ரை பண்றதுக்கெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் அல்காரிதம் எழுதி ரன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவா அது என்னன்னா, மேனுவலா டைப் பண்ணாம பின்னாடி இருந்து அந்த ஹேக்கர்ஸ் இப்போ நம்ம சொன்ன மாதிரி மால்வேர்ஸ் இதெல்லாம் இறக்கி அந்த பெர்முட்டேஷன் காம்பினேஷன் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அந்த 5 கேரக்டர்கள் 10 கேரக்டர்களுக்குள்ள அது ரிப்பீட்டடா ட்ரை பண்ணி அதை ஹேக் பண்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. பட் இன்னைக்கு டேக்கு வந்து அந்த பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம டைப் பண்ற மாதிரி அப்படியெல்லாம் ஸ்டோர் ஆகாது. நீங்க உதாரணத்துக்கு 8 லெட்டர்ல ஒரு பாஸ்வேர்டு இது பண்றீங்கன்னா அதை மற்ற ஃபார்மேட்டுகள்ல மாத்தி வேற ஒரு பாஸ்வேர்டு வந்து அந்தந்த சிஸ்டத்திலே இருக்காது. இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் வந்து உலக அளவுல அது ஒரு மிகப்பெரிய ஜாப். அது வந்து பயங்கரமா அவங்களுக்கு பைசா கிடைக்குது. அதனால வந்து அது இது ஒரு வேலையாவே வச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து முக்கியமா பெரிய கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா ஹேக்கர்ஸே வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது ஒன்று டெவலப் பண்ணாங்கன்னா ஹேக்கர்ஸ்ட வந்து வெல்கம் பண்ணுவாங்க. நீங்க இதை யாரா ஹேக் பண்ணுங்க அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அவங்களுடைய பக்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சு அதை அவங்க சரி பண்றதுக்காக. எத்திக்கல் ஹேக்கிங்கிறது இதுக்காக தான். அது கான்டெஸ்ட்லாம் கூட நடத்துவாங்க, இதை யாராவது ஹேக் பண்ணி காமிங்க அப்படின்னு. ஸோ எவ்வளவு சீக்கிரத்துல ஹேக் பண்றாங்கிறதுக்கு அதுல அவங்க பரிசு இருக்கும். சில பேர் 5 செகண்ட்ல ஒரு சிஸ்டத்தை ஹேக் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள், திறமையான ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்கள ஏன்னா இங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எதுக்காக நான் இதெல்லாம் சேவ் பண்ணணும், என் டேட்டாவெல்லாம் வச்சுட்டு பாஸ்வேர்டுன்னு ஏன் இவ்வளவு நேரம் 1 மணி நேரம் பேசுறீங்க, எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு தோணலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் வாங்காம இருக்கிறது நல்லது, பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது. அதெல்லாம் தாண்டி இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள இருக்கிறோம். இதெல்லாம் தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயங்கள். நம்மளால நம்ம சைட்ல இருந்து என்ன ஒரு நம்ம ஒரு பாஸ்வேர்டை மிஸ் பண்ணி இல்ல வேற யாருக்காவது தெரிஞ்சு அதை பயன்படுத்தும் போது அதுல வர்ற இழப்புகள், அது டேட்டாவா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அந்த இழப்புகளுக்கு நம்ம தான் பொறுப்பு. அது யாரும் அதை ஈடு செய்ய முடியாது. ஆனா இதே வந்து ஒரு பேங்கை ஹேக் பண்றாங்க, அதுல ஒரு நஷ்டம் வருதுன்னா பேங்க் நமக்கு அது அது அவனுடைய பாடு, அவன் எப்படியாவது அதை நமக்கு சரி கட்டியே ஆகணும். ஸோ நம்மளுடைய சைட்ல இருந்து முடிஞ்ச வரைக்கும் சூதானமா இருப்போம். இது கூடுதலா இப்ப திடீர்னு நீங்க சொல்லவும் இதை பேசவும் ஞாபகம் வருது. முன்னாடி நம்ம ஒரு கேள்வியை நம்ம மறந்துட்டான்னு நினைக்கிறேன். பாஸ்வேர்டை வந்து எப்படி வைக்கலாம், எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கலாம்ன்ற மாதிரி ஷேர் பண்ணலாமா கூடாதா இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதை பத்தி நம்ம பேசவே இல்லை. கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணவே கூடாது. பாஸ்வேர்டை வந்து யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. இதுதான் முதல் விதி. என் வீட்டுக்காரு என் மனைவிட்ட ஷேர் பண்றேன், அப்பா அம்மாட்ட கொடுக்குறேன், அண்ணன்ட்ட கொடுக்குறேன், இது ஒருத்தட்ட ஒரு ரகசியம் சொல்ற மாதிரி தான், 4 பேர்த்துட்டு போயிடும். ஒண்ணு இன்னொன்னு, இதை எங்கேயுமே எழுதி வைக்கவே கூடாது. பாஸ்வேர்டுகளை வந்து பாத்தீங்கன்னா, அதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா மறந்து போயிடும் அப்படிங்கறதுனால ஒரு டைரியில எதுலயாவது பாஸ்வேர்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கலாமா அப்படின்னு கூட. கண்டிப்பா கூடாது. பாஸ்வேர்டை பகிரவே கூடாதுங்கிறது தான் முதல் விதியே. பாஸ்வேர்டை யாருக்கிட்டையும் பகிரக்கூடாதுங்கிறது. அடுத்து நீங்க எங்கேயும் எழுதி வைக்க கூடாது. ஏன்னா இப்ப சில பேர் பாஸ்வேர்டு அப்படின்னே ஒரு ஃபைல் கம்ப்யூட்டர்ல கிரியேட் பண்ணி அதுக்குள்ள எல்லாத்தோடைய அவங்களுடைய எல்லா ஆப்ஸோட யூசர் நேம், ஐடி, பாஸ்வேர்டு எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து இருக்கிறதுலே அது ஒரு மிகப்பெரிய அது ஒரு முட்டாள்தனம் அல்லது அறியாமை, எது வேணாலும் வச்சுக்கலாம். அது தவறு. ஆனா ஆக்சுவலா ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சிஸ்டத்தை இப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம போனோ இதுவோ நம்ம வந்து அவங்க காமாட்சி கேட்ட மாதிரி நான் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றேன், இல்ல ஏதோ ஒன்று யூஸ் பண்றேன், அதுல ஒன்றும் எனக்கு பெருசா பிரச்சனை இல்லை, அதை நான் என் கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்றேன், யூஸ் பண்றேங்கிறாங்க. அதன் மூலமா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சோசியல் இன்ஜினியரிங், பிஷிங், இதன் மூலமா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் உள்ள இன்ஸ்டால் பண்ணி நம்மளுடைய போன்லயோ கம்ப்யூட்டர்லயோ நம்மளுடைய உள்ள லோக்கல் சிஸ்டத்துல இருக்கிற எல்லா ஃபைலையும் வந்து அவங்க கண்காணிப்பாங்க. அதுல நம்ம ஒரு பாஸ்வேர்டுன்னு போட்டு ஒரு ஃபைலை அழகா வச்சு என் பேங்க் நம்பர் இதான் பாஸ்வேர்டுன்னு போட்டு டைப் பண்ணி வச்சிருந்தோம்னா அதை விட ஒரு பெரிய அபத்தம் எதுவும் இருக்க முடியாது இல்லையா? அல்லது இன்னொன்னு, அதே மாதிரி நம்ம சில பேர் வந்து இப்போ ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க, அல்ல ஒரு சின்ன ஆபீஸா இருக்குன்னா ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், அதை ஒவ்வொரு ஷிப்லயும் ஒவ்வொருத்த பயன்படுத்துவாங்க. ஸோ அதோடைய மெயின் ஆக்சஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கும். நம்ம அதுக்குள்ள ஒரு ஃபைல போட்டு நம்ம அதுக்குள்ள போயிட்டு நம்மளுடைய பர்சனல் டீடைல்ஸையோ, பர்சனல் அக்கௌண்ட்ஸ், சோசியல் மீடியாவோ, எதையும் நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தோம்னா அது இன்னொருத்தவங்க பாக்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு, அதை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பேப்பர் பென்சில்ல அது சொல்லவே வேண்டாம், யார் வேணாலும் எங்க இருந்து வேணாலும் அதை பார்த்து. அதை தாண்டி பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இன்னும் இந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்க, எனக்கு ரொம்ப இது மாதிரியான எந்த புரிதலும் இல்லாத மக்கள்லாம் வந்து ஒரு ஏடிஎம்ல போயிட்டு சில பேர் எனக்கு
எடுக்க தெரியாதுப்பா, நீங்க கொஞ்சம் எடுத்துறீங்களா அப்படின்னு பக்கத்துல யார்ட்டையாவது கார்டை கொடுத்து பின் நம்பர்லாம் சொல்லுவாங்க. அடுத்து சில பேர் வந்து என்னங்கன்னா பின்னாடி யாராவது நின்றுட்டே இருப்பாங்க, அவங்க நம்ம டைப் பண்றத பாப்பாங்க. இதுல திருடுறதுக்கு பல வழிகள் இருக்கு. நம்ம ஏடிஎம் பின் நம்பர் அடிக்கிறதோ, இன்னைக்கு ப்ரௌசிங் சென்டர்லாம் பெருசா இல்ல, பட் ஒரு பொதுவான இடத்துல இருந்து நீங்க ஒரு ஐடி பாஸ்வேர்டு எதையோ பயன்படுத்துறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் அவங்களுடைய கண் பார்வையில இருந்து தவிர்த்து நம்ம டைப் பண்றது நல்லது. குறிப்பா ஏடிஎம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது சார்ந்து நிறைய திருட்டுகள் நடந்திருக்கு. அந்த நம்மளுடைய அட்டையை நம்ம திருடிட்டாக்கா பின் நம்பர் தெரிஞ்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ ஒருத்தவங்க பாக்குற மாதிரி செய்யக்கூடாது. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும். இவ்வளவு நேரம் எங்களுடைய ரொம்ப பேசிக் லெவலான சந்தேகங்கள் தான் எங்களுக்குமே. அந்த மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாருக்குமே அந்த டெக்னிக்கலா இல்லாதவங்களுக்கும் புரியுற மாதிரியா ரொம்ப எளிமையா வந்து அதே நேரத்துல சுவையா நிறைய நிகழ்ச்சிகளையும் சேர்த்து சொன்னீங்க ஜஸ்டின். நல்லதுங்கக்கா. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். மீண்டும் இன்னொரு இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில வந்து உங்களை திரும்பவும் இந்த வானொலியில சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடை பெறுறோம். நன்றி. சரிங்கக்கா. நன்றி நேயர்களே. இந்த நிகழ்ச்சி நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையுமே ஒளிபரப்பு செய்யப்படும்.